வணக்கம். பாலிடிக்ஸ் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த டெய்லி இப்போ நியூஸ் போட்டுட்டு வரோம். இன்றைக்கி என்னன்னா, விஜய் அண்ணனுக்கு நாளைக்கு 3வது முறையாக சம்மன் அனுப்பியிருக்காங்க சிபிஐ. விஜய் அண்ணனுக்கு இன்றைக்கி பவன் கல்யாண் மூலியமாக நெருக்கடி வந்துட்டு இருக்கு. அதாவது எப்படின்னா, தொலைபேசி வாயிலாக விஜய் அண்ணனுக்கு என்டிஏ கூட்டணி, அதாவது பாஜக கூட்டணி அமைகிறதுக்கு சிபிஐ பவன் கல்யாண் மூலியமாக பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு. இது கொள்கை எதிரி நாங்கள் சொல்லியாச்சு, ஆல்ரெடி அண்ணன் சொல்லிட்டாரு. ஆனாலும் அவர் விட மாட்டுறாங்க. தொடர்ந்து சிபிஐன்ற பேரில் அவரை போட்டு அடிக்கடி அடிக்கிறாங்க. இது மக்கள் எவ்வளோ நாள் கொடுப்பாங்க தெரியாது. அவருக்கு ஒரு தமிழ்நாடே இருக்கின்றது யாருக்குமே தெரியாது. அண்ணன் ஒரு சைலண்டானவர் தான், அவங்களுக்கு தெரியும். ரசிகர்கள் எல்லாமே வேண்டுகிறேன், என்றைக்குமே அவர் பின்னாடி இருக்கணும்னு நீங்கள் எல்லாமே நினச்சிக்கோங்க. இல்லை பார்க்குற விஜய் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, அது திமுகவோட ஓட்டு போடுறவங்களா இருந்தாலும் சரி, ஏறி அவர் சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம். அவர் நல்லவர் தான், உங்களுக்கு தெரியும். அவர் அண்ணனை பற்றி எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு. காங்கிரஸ் பாஜக இப்போ அவங்க கூட்டணி வரைக்கும் இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது இணைஞ்சாலுமே அவர் இணைஞ்சாலுமே மக்கள்லாம் ஏற்றுக்குவாங்க. முதையே சொல்லிட்டேன், கொள்கை எதிர்ப்பு இதுக்கு மேலே அவர் இறக்கி சொன்னீங்கன்னா எப்படிங்க? மக்களை முட்டாளாக்கிற தனமா விஜய் அண்ணன் மக்களை முட்டாளாக்கிற தனமா ஆயிடுங்க. 40 சீட்டு கொடுப்பாங்க, அதை வச்சு நாங்கள் உட்காந்து எடுத்துருப்பாங்க. தனித்து போட்டிட்டாலுமே அவர் தோத்தாலும் பரவாயில்லைங்க, ஒரு தொகுதி ஜெயித்தாலும் பரவாயில்லைங்க. அண்ணன் தனித்தே போட்டிருக்காங்க. அடுத்த நாள் வருஷம் அவர் பார்த்துக்கிறதுங்க. சீமான் அண்ணன் தனித்து தான் போட்டிருக்காரு. 7 விழுக்காடு வாங்கலையா அப்போ வரைக்கும். அது மாதிரி எங்களுக்கும் 10 விழுக்காடு 20 விழுக்காடு வந்தாலும் பரவாயில்ல, 40 விழுக்காடு வந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அண்ணன் தனித்தாக நிற்பார். நன்றிங்க.